නමෝ තස්ස භගවතෝ அரஹතෝ சம்மா சம்புத்தස්ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, பௌத்த தர்மத்திலே பூஜைகள் கிடையாது. புதனுடைய போதனைகளே பூஜைகள் கிடையாது. பிரார்த்தனைகள் அதிகமாக கிடையாது. முயற்சி தான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், சாது அவர்களே, பௌத்த தர்மத்திலே பூ வைத்து வணங்குகிறார்கள், ஊதுபத்தி பற்ற வைத்து வணங்குகிறார்கள், சிலையை வணங்குகிறார்கள், அதிகமான பூஜைகள் இருக்கின்றது என்று. ஆம், உண்மைதான். கௌதம புத்த பகவான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஞானம் பெற்று தர்மத்தை போதித்து 80வது வயதிலே பரிநிர்வாணம் அடைகின்றார். கௌதம புத்த பகவான் பரிநிர்வாணம் அடைந்து 500 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பூஜைகள் வருகின்றது. ஏன்? கௌதம புத்த பகவானுக்கு மரியாதை செலுத்துவதற்கு, உயர்ந்த மரியாதை. அப்பொழுது அதிகமாக புத்த பகவானுடைய சிலைக்கு முன்னால் பூ வைத்து வணங்குவார்கள். இந்த புஷ்பத்தை வைத்து வணங்குகிறார்கள். இந்த புஷ்பம் என்பது, பூ என்பது புத்த பகவானுக்கு வைத்து வணங்கவில்லை. இந்த பூவை வைத்து வணங்குவதற்கு முன் முதலாவதாக நாங்கள் குளித்து சுத்தமாகுகின்றோம், எண்ணங்கள் ஊடாக. அதன் பிறகு போய் மரத்திலே பூ புடுங்கும் போது யோசிக்க வேண்டும், இந்த மரம் எவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது. இந்த மரத்திலே முதலாவதாக பூ பூத்ததா இல்லை காய் வந்ததா என்று நாம் யோசிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த மரத்திலே இந்த பூ இருக்கும்போது எவ்வளவு செழிப்பாக பிரகாசமாக இருக்கின்றது. இந்த பூவுக்கு எவ்வளவு உயிர் இருக்கின்றது. இந்த பூ எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதன் பிறகு பூவை புடுங்கிய பிறகு ஒரு தட்டிலே வைக்கின்றோம். நாங்கள் தண்ணீர் தெளித்து ஒரு தட்டிலே வைக்கின்றோம். அப்பொழுது பார்க்க வேண்டும், மரத்திலே இருந்த மாதிரியே பூ புடுங்கிய பிறகு தட்டிலே இருக்கின்றதா? தட்டிலே வைத்து அதன் பிறகு கௌதம் புத்த பகவான் இடத்திலே வைத்து நாங்கள் சில நல்ல கருத்துக்களை சொல்லி வணங்கி சில நேரங்களுக்கு பிறகு அந்த பூவுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? பூக்கு சொல்லுவோம் நாங்கள், பூஜ்யமே புத்தாங் குசுமேனேன்னு புண்ணியேன நேத்தேன லபாமி முக்காங். இதிலிருந்து என்ன தெரிகின்றது, என்ன புரிகின்றது? அன்பார்ந்த புண்ணியவான்களே, இந்த பூவை போல்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. தலைமுடி நரைக்கும், தோல் சுருங்கும், இந்த அசடு உடம்புக்கு நோய் வரும், ஒரு நாள் எலும்பி நிற்பதற்கு பிளமில்லாமல் போய்விடும். இந்த உடம்பு ஒரு நாள் சோர்ந்து இந்த பூமியில் விழுந்துவிடும், உயிர் பிரிந்துவிடும், உடம்பு பூமிக்கு உரமாகிவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படிதான். ஒரு பூ எப்படி மரத்தில் இருக்கும்போது அழகாக இருக்கின்றதோ, உயிர் தெளித்து இருக்கின்றதோ, புடுங்கிய பிறகு தண்ணீர் தெளித்து வைத்து வணங்கிய பிறகு சில நேரங்களுக்கு பிறகு அந்த பூ எப்படி வாடிவிட்டதோ, அப்படிதான் இந்த உடம்பும் ஒரு நாள் வாடி போய்விடும், மயங்கிவிடும், கீழே விழுந்து விடும். மரண படுக்கையில் அவ்வளவு வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். என்னென்ன வேதனைகள் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை நீங்கள் வாழ்க்கையில் செய்யும் செயல்களை வைத்து உங்களுக்கே தெரியும். இறுதி மரணப்படுக்கையின் வேதனை எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு அழகானது. அதை புரிந்து வாழுங்கள். புரியாமல் வாழக்கூடாது. புரியாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்விடும். சிந்தியுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கானது. யோசியுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓ
வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த நாள். சூரிய தரிசனம் நம்முடைய கண்களுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த சூரியனுடைய கதிர்களுக்குண்டு. அது மட்டுமல்லாமல் இன்றைய நாள் அக்னி நாள் ஆரம்பம், காண்டாவனம் என்று சொல்லுவார்கள். இந்த அக்னி நாள் ஆரம்பித்ததுமே சுப காரியங்களை தவிர்த்து கொள்வார்கள். காண்டாவனத்திலே அக்னி நாளிலே சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இந்த அக்னி நாளிலே ஒரு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது, வீட்டுக்கு அத்திவாரம் போடக்கூடாது, கல்யாண பேச்சு பேசக்கூடாது, ஜாதக பொருத்தம் பார்க்கப்படாது. எந்த சுப காரியங்களும் இந்த அக்னி நாளிலே செய்யக்கூடாது. எனவே இந்த அக்னி நாள் நிறைவு பெற்றதும் அதன் பின்புதான் அவற்றையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். இன்று இந்த அக்னி நாள் ஆரம்பமாகின்றது, இந்த ஞாயிற்றுக்கிழமை. எனவே இவ்வாறு இந்த சுபகாரியங்களை நாம் செய்வதற்கு நல்ல நாட்கள் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாகவே இந்த சுபகாரியங்கள் என்கின்ற பொழுது நம்மில் பலரும் நாம் விடுகின்ற தவறு, ஒரு வீடு குடிபுறலா, ஒரு கல்யாணமா, உடனே நாம் ஒரு சோதரரை அணுகி நாளெடுக்கிற பொழுது அவருடைய முதல் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? விடுமுறை நாளாக பாருங்கள், லீவு நாள் வேணும், மச்சான் வர வேணும், மாமா வர வேணும், சித்தப்பா வர வேணும், பெரியப்பா வர வேணும், உறவுகள் வர வேணும் என்று லீவு நாள் சனி ஞாயிற்றுக்கிழமையாக பாருங்க என்று தான் நம்மில் பலரும் கேட்கிறோம். 85% இதைத்தான் கேட்கிறார்கள். அவ்வாறு ஒரு நாளும் ஜாதகத்திலே போய் விடுமுறை நாளாக லீவு நாளாக மூர்த்தம் பாருங்கள்னு சொல்லக்கூடாது. 2 ஜாதகங்களுக்கும் ஒரு கல்யாணம் விட பொண்ணு ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் 2 ஜாதகத்துக்கும் ஜென்மத்திரயங்கள், அதிலே கல்யாணம் செய்யக்கூடாது. ஜென்மம், அனுஜென்மம், ஜென்மாந்தரம், இந்த 3 நாள். அதாவது ஒவ்வொரு மனித இது நீங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு இந்துக்களும் சைவ சமயத்திலும் தெரிந்திருக்க வேண்டும். அவரவர் பிறந்த நட்சத்திரம், நீங்கள் பிறந்த நட்சத்திரம். இப்போ நீங்கள் சாதாரணமாக பொதுவாக அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர் என்றால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது. நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் எதுவும் செய்யக்கூடாது. பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 10வது நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம்.
மக நட்சத்திரத்திலே எதுவும் செய்யக்கூடாது, பலிக்காது. பிறந்த நட்சத்திரம் 10வது நட்சத்திரம் மக நட்சத்திரம், அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு அஸ்வினி மகம், இந்த மகத்திலும் எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. அதேபோல் 19ஆம் நட்சத்திரம் பூரம், உத்தரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம். ஒருவர் பிறந்த நட்சத்திரத்திலேருந்து 10வது நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரத்திலேருந்து 19வது நட்சத்திரம், இந்த 3 சுப காரியங்கள் செய்யக்கூடாது. கல்யாணம் செய்யக்கூடாது, குடிபுறல் செய்யக்கூடாது. எந்த சுபகாரியத்தை நாங்கள் செய்தாலும் அது விருத்தியாகாது. இதையெல்லாம் நாம் பார்க்கறதில்லை. விடுமுறை நாள் தாங்க, லீவு நாளில் பாருங்கள் என்று தான் கேட்கிறோமே தவிர, இந்த ஜென்மம், அனுஜன்மம், ஜென்மாந்திரம் என்கின்ற ஜென்மத்ரயம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவர் பிறந்த நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் 10வது நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் 19ஆம் நட்சத்திரம், இந்த 3ம் ஆகாது. எதை செய்தாலும் விருத்தியாகாது. இந்த நல்ல சிந்தனை நமக்கெல்லாம் வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكمه تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இவன் ஆக இரக்கமானவன், ஆக அன்புடையவன். அல்லாஹ்வினுடைய அன்பு என்பது இது ஆக விசாலமானது. அல்லாஹ்வினுடைய அன்புக்கு உதாரணம் காட்டக்கூடிய ஒன்றுமே கிடையாது. தாயினுடைய அன்பை பார்க்கலையும் அல்லாஹ் 70 விடுத்தம் 70 விட அன்பானவன் என்று சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்வினுடைய அன்புக்கு உதாரணமே கிடையாது. அந்த அளவுக்கு அவனுடைய அன்பு விசாலமானது. ஒரு உதாரணமாக தாயினுடைய அன்பை உதாரணம் காட்டலாம். அதை விட இவ்வளவுதான் என்பது ஒரு நிர்ணயம் கிடையாது. அதை விட பன்மடங்கு அல்லாஹ் அடியார்களோடு அன்பானவன், ஆக இரக்கமானவன். ஒரு தாயினுடைய அன்பு, இந்த தாயினுடைய அன்பை பற்றி சொல்லுவதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது யாராக இருந்தாலும் ஒரு தாயினுடைய அன்பை விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் தெரியுமா? அந்த தாய் அந்த பிள்ளையோடு அந்த அளவுக்கு இரக்கமானவள், அவ்வளவு ஒரு இரக்கத்தன்மை கொண்டவள்தான் இந்த தாய் என்பவள். கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் ஒரு நாள் ஒரு யுத்தத்தினுடைய ஒரு நேரம், அந்த நேரத்தில்
அதிகமான யுத்த கைதிகள் சுத்தி வளைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை என்ன செய்வது? பல கருத்துகள் வருகிறது. இப்படி செய்வோம், இப்படி செய்வோம், இப்படியெல்லாம் செய்வோம். சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் அவர்களுடைய பார்வை செல்லுகிறது. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி பதட்டத்தோடு அந்த கைதியாக இருக்குகின்ற அந்த நிலைமையிலையும் கூட அந்த பெண்மணி பதட்டத்தோடு அந்த கூட்டத்தில் அங்கும் இங்கும் தடமாறிக்கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறாள். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய தோழர்களே, உங்களுடைய மஷூராக்களை, உங்களுடைய ஆலோசனைகளை சற்று அப்படியே விட்டுவிட்டு இதோ இந்த பெண்மணியின் பக்கம் பாருங்கள். இந்த பெண்மணி ஓடோடி திரிகிறாள். ஏதோ ஒன்றை இழந்தவளை போன்று பெரும் துக்கத்தோடு கவலையோடு தேட ஆரம்பிக்கிறாள். ஒவ்வொரு தாய்மார்கள் குழந்தைகளை சுமந்த வண்ணம் இருக்க அந்த குழந்தைகளை பார்த்து இந்த குழந்தை என்னுடையதா என்று முகத்தை பார்த்து 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 அந்த பெண்மணி ஓடி திரிகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களும் இந்த 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 நிலைமையை, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த பெண்மணி ஒரு குழந்தையை கண்டெடுத்து அந்த குழந்தையை கன்று அந்த குழந்தையை எடுத்து அவளுடைய மார்போடு நெஞ்சோடு அரவணைத்து கொண்டு கெட்டி பிடித்து அரவணைத்து கொள்கிறாள். அழுகிறாள், என்னுடைய குழந்தையே, என்னுடைய குழந்தையே. ஒரு சற்று நேரம் அந்த குழந்தையை பிரிந்து இருந்த அந்த வருத்தத்தை அந்த தாய் வெளிப்படுத்துகிறாள். என்னுடைய குழந்தையினுடைய பாசம் இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காணொளியை, இந்த நிலைமையை, இந்த நிகழ்வை பார்த்து சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை இப்படியெல்லாம் தேடி அவள் அரவணைத்து கொண்டால் உங்களில் யாராவது நினைப்பீர்களா இந்த தாய் இந்த குழந்தையை நரக நெருப்பில் அல்லது ஒரு நெருப்பில் இந்த குழந்தையை வீசிவிடுவாள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளும் முடியாது. நெருப்பில் வீசுவது ஒரு பக்கம், இந்த குழந்தையை அந்த தாயினுடைய நெஞ்சில் இருந்து அந்த அரவணைப்பில் இருந்து முழு உலகமும் சேர்ந்தாலும் அந்த அரவணைப்பில் இருந்து கூட கலட்டிவிட முடியாது. அந்த அளவுக்கு அந்த தாயினுடைய அன்பு இருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களை நோக்கி, என்னுடைய தோழர்களே, இந்த தாய் எந்த அளவுக்கு இந்த குழந்தையோடு அன்போடு பண்போடு ஆசையோடு பாசத்தோடு இருக்கிறாளோ இதை விட பன்மடங்கு இரக்கமானவன் அந்த ரஹ்மான். இந்த தாய் எப்படி அந்த குழந்தையை நெருப்பில் போடுவதை அவள் பயப்படுவாளோ, அவள் விரும்ப மாட்டாளோ, இதே போன்று வல்ல ரஹ்மான் மனிதர்களோடு ஆக அன்பானவன், ஆக இரக்கமானவன். ஒரு நாளும் இலேசாக அந்த மனிதனை தூக்கி நரகத்தில் போட்டு விட மாட்டான். தவணைகளை, சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். இதுதான் அந்த வல்ல ரஹ்மானினுடைய அன்பிற்குரிய ஒரு உதாரணம். எனவே அந்த ரஹ்மானினுடைய அன்பை அடைந்து அந்த அன்புக்கு சொந்தக்காரர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, மறுபடியும் மலர்ந்து விட்டதல்லவா ஒரு புதிய நாள். ஆம், இந்த காலவெளியில் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுகிறார் அல்லவா, துரித உணவு. ஆம், இன்றைக்கு அநேகர் இதற்கு தங்களை அடிமைகளாக்கி விட்டார்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு. ஒரு புறத்தில் நீங்கள் உலகத்தில் பார்த்தால் 4 நிமிடத்துக்கு ஒரு குழந்தை மரித்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உணவு இல்லாமல். ஆமாம், மந்த போஷாக்கு நிமித்தமாக. மறுபுறத்தில் நீங்கள் பார்த்தால் மக்கள் துரித உணவுக்கு, அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள்.
அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்முடைய சரீரங்களிலே அநேக நோய்களுக்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். இன்றைக்கு எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறி போய்விட்டது. ஆகவே பலதரப்பட்ட நோய்களை நாங்களே தேடிக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களே சொன்னார், மனிதா, நீ உணவுக்காக நீ வாழாதே. உணவை பார்க்கலாம், உன்னுடைய ஆன்மா முக்கியமானது. உன்னுடைய வாழ்க்கை முக்கியமானது. உணவிற்கு நீ அடிமையாகி உன்னுடைய சரீரத்தை கெடுத்து விடாதே. உணவுக்காகவே உன்னுடைய வாழ்க்கையிலே காலத்தையும் நேரத்தையும் நீ செலவழித்து அது நிமித்தமாக பல பாடுகளை நீ பட்டுவிடாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு உணவு கொடுத்த நிமித்தமாக நீங்கள் என்னை தேடுகிறீர்கள். மனிதன் உணவினால் மாத்திரமல்ல, இறை வார்த்தையினாலும் அவனாலே வாழ முடியும் என்று கிறிஸ்து பறைசாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எப்படியாக காணப்படுகிறது? சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஒருவேளை உணவை ஒதுக்கிவிட்டு அதனை ஏழைகளுக்கு எளியவருக்கு கொடுக்கிற பழக்கம் காணப்படுகிறதா? இன்றைக்கு இலங்கையிலேயும் உலகின் பல நாடுகளிலேயும் நீங்கள் பார்க்கலாம், வேர்ல்டு விஷன் உலக தரிசன நிறுவனம் இயங்கி கொண்டிருக்கிறது அல்லவா? அவர்களுக்கு பணம் எங்கேருந்து கிடைக்கிறது? நீங்கள் அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் போய் பார்ப்பீர்களானால் அந்த தேசங்களில் பிரியமானவர்களே, சாதாரண ஏழை எளிய ஜனங்கள் அவர்களுடைய உணவு நேரங்களை அவர்கள் ஒதுக்கி அந்த பணத்தை சேகரித்து உலகத்தின் நன்மைகளுக்காக அவர் கொடுக்கிறார்கள். உலக தரிசனம், அதாவது வேர்ல்ட் விஷன் போன்ற நிறுவனங்கள், இன்னும் பல நிறுவனங்கள் உலகத்தில் காணப்படுகிறது. அவை அனைத்துக்குமே பணம் எப்படி கிடைக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகளில் காணப்படுகிற அநேகர் தங்களுடைய உணவை அவர்கள் ஒதுக்கிவிட்டு அந்த பணத்தை சேகரித்து ஏழை நாடுகளுக்கு, ஏழை மக்களுக்காக கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த நாட்களிலே நானும் நீங்களும் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற காரியத்திலே நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? எங்களுடைய ஒருவேளை உணவை நாங்கள் ஒதுக்குகின்ற பழக்கம் எங்களே காணப்படுகின்றதா? இவை எல்லாவற்றையும் பிரியமானவர்களே, நாங்கள் நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. காரணம், இன்றைக்கு மனிதர்கள் உணவுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற ஒரு யுகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, உணவுகள் எத்தனை இடங்களிலே வீண் விரயமாகிறது கவனித்து பார்த்தீர்களா? கொழும்பு போன்ற மகாநகரங்களாக இருக்கட்டும், அல்லது இலங்கையில் காணப்படுகிற மற்ற அனைத்து மாவட்டங்களாக இருக்கட்டும், உணவு வீண் விரயமானது அங்கே சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய சிறார்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் இன்றைய நாட்களில் உணவுகளை எந்த அளவுக்கு அவர்கள் வீண் விரயமாக்குறார்கள் என்பது கடந்த காலங்களை பார்க்கலாம் இன்றைக்கு அது அதிகரித்து காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆரோக்கியமான உணவுகளை இன்றைக்கு பிள்ளைகள் உண்பதற்கு மாறாக இன்றைக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறதான துரித உணவிலே அவர்கள் பழக்கப்பட்டவர்களாக பலதரப்பட்ட மரண நோய்களுக்கு சீக்கிரத்திலே உள்ளாகுவதை நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்படியான பிரியமானவர்களே, வளர்ந்து விட்டதல்லவா இந்த புதிய நாள். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இன்றைய நாட்களிலே எப்படியாக காணப்படுகிறது? உங்களுடைய உணவு பழக்க வழக்கமே உங்களுடைய சரீரத்துக்கு பல நோய்கள் வந்ததுக்கு காரணமாக காணப்படுகிறதா? இலங்கை தேசத்தில் கிட்டத்தட்ட 10 பேரில் ஒருவருக்கு சர்க்கரை வியாதி உண்டு என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அதனுடனே இணைந்து இப்படி சொல்லுகிற இன்னும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அநேகர் தங்களுக்கு அழுத்தம், இரத்த அழுத்தம் காணப்படுகிறது, ப்ரெஷர் காணப்படும். இவையெல்லாம் ஏன் வந்தது? எங்கிருந்து வருகிறது? நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலிருந்து தான் வருகிறது. ஆகவே தான் கிறிஸ்து சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? மனிதா, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ உணவுக்காக மாத்திரம் வாழக்கூடாது. அதுக்கு அப்பால் சென்று உன்னுடைய ஆன்மாவை நீ நினைத்து பார்த்து ஆன்மீக வாழ்க்கையிலே நீ முதிர்ச்சி அடைந்தவனாக வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் ஆராய்ந்து பாருங்கள். உணவை ஒதுக்குற பழக்கம் இருக்கிறதா? அதில் ஒதுக்கி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு கொடுக்கிற பழக்கம் இருக்கிறதா? இவையெல்லாம் நீங்கள் இந்த நாட்களில் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை குறித்து தியானிப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.